ரொம்ப வந்திருக்காரு. சரி, அவர் பேசும் பொழுது திமுக நிறைய செஞ்சிருக்குன்னு ஆணித்தரமா சொல்றாரு. அது மக்கள்கிட்ட எடுபட்டு இருக்கு. அதனால காங்கிரஸ் திமுக கூட்டணி நிலைமையா இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னு நானும் விரும்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே. அதுல இவரும் எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. தலைவர் தங்கபாலும் அது சரியா சொல்லியிருக்காரு. இங்க நீங்க தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரம் குறித்து ஆராய்ச்சி சொல்வதற்கு மத்திய அரசுக்கு பல்வேறு உளவு அமைப்புகள் இருக்கு. தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடித்தால் நம்மளுக்கு அடுத்த தேர்தலில் எப்படி வாய்ப்பு இருக்குங்கிறதுலாம் அவங்க ஒரு அனலைஸ் பண்ணிருப்பாங்க. இந்த சூழ்நிலை மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறத இங்க உள்ள பரவலாக ஊடகங்கள் வாயிலாக சொல்லப்படுகின்ற கருத்தும் உங்க தலைவர்கள் சமீப காலமாக பேசக்கூடிய அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த ராணி வெங்கடேசன் ஒரு எம்எல்ஏ உடைய லேண்டை கைப்பற்றும் விஷயமா உங்க காங்கிரஸ் எம்எல்ஏ கூட்டம் போட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து லேண்ட் அவங்க ஒப்படைக்கிறாரு. யாரு? எதிர்கட்சி தலைவர் சுதர்சனம். அப்ப இந்த மாதிரிலாம் ஒரு நெருக்கடியை கொடுத்து கலைஞர் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. ஒரே நீங்க ரெண்டு விதமா பாக்கலாம். ஒண்ணு துரியோதன பார்வை, இதை எடுத்தாலும் குத்தமா பாக்குறது. இன்னொன்னு கர்ணன் பார்வை. அதாவது நிறைய ஒவ்வொரு நான் சொல்றேன், நான் போட்டிருக்க நீல சட்டை கதர், உங்களுக்கு நீல சட்டை, அது மாதிரி பார்வையை பொறுத்து இருக்கு. ஆனா முடிவாக இதை பற்றி முடிவு செய்ய வேண்டியது எங்களுடைய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி அவர்கள் தான். அதுல எதவிதமான கருத்து வேற்றுமையும் கிடையாது. இன்றைய நிலையில எல்லாரும் கூறுகின்ற அளவில் தலைவர் தங்கபாலும் சரி, கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய உணர்வுகளை சொல்றோம். அது தலைவர் ராகுல் காந்தி சொன்ன வழியில ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி, வேற எந்த கட்சியிலும் இதை பத்தி பேச கூட வர மாட்டாங்க. நீங்க திமுக யாராவது கூட்டம் தான் நீங்க வந்திருக்க மாட்டாங்க. திமுக சார்ந்ததான் அவர் வந்திருக்காரு. எந்த கட்சியிலும் உட்கட்சி ஜனநாயகம் காங்கிரஸ் தவிர கிடையவே கிடையாது. அதை தலைவர் ராகுல் காந்தி சொன்ன வழியில நாங்க ஆக்கப்பூர்வமா எடுத்துட்டு போனோம். எங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. அதான் ராகுல் காந்தி பேரவைத் தலைவரும் கூட்டம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பிரியங்கா ராகுல் காந்தி சொல்லுங்க. இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். அதான் மக்களுடைய விருப்பம் தாங்க, அவங்களுடைய விருப்பம் தான்றாங்க. ஆனா சோனியா காந்தி என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்போன்றாரு. இன்றைய நிலையில சோனியா காந்தி திமுக கூட்டணி வேண்டாம், அதிமுக கூட்டணினா ஏத்துப்பீங்க நீங்க? அதுல எந்த விதமான கருத்து வேற்றுமையும் வேணாம். எந்த ஒரு காங்கிரஸ்காரனும் எங்களுடைய உட்கட்சியில நாங்க சொல்றதை சொல்லுவோம். எங்கள் தலைமை ஒரு முடிவு எடுத்த பிறகு அதுதான் ஃபைனல் முடிவு. அதுல எந்த விதமான கருத்து வேற்றுமைனா திமுகலயும் அது மாதிரிதான் இருக்கும். கலைஞர் என்ன முடிவு எடுக்கிறாரு அதுதான் அவங்க கட்சி உட்படும். இதுல எந்த கட்சியிலும் எங்க வித்தியாசம் கிடையாது. அதனால முடிவு அதுல எந்த விதமான சந்தேகம் வேணாம். எங்கள் தலைமை சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் தேர்தல் நேரம் முடிவு. அது வரைக்கும் நாங்க எங்க கருத்துக்களை சொல்லுவோம். சோனியா காந்தி அவர்கள் கலைஞர் அவர்களே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் தான் வச்சுங்க. ஆனா நீங்க நினைங்க அலைன்ஸ் உடைஞ்சிடும், அதெல்லாம் அந்த வாய்ப்புக்கே சான்ஸே இல்லை. அதிமுக தரப்புல அதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. அவங்க காங்கிரஸ் கட்சியை ஒரு பொறுப்பாக கூட அவங்க நினைச்சு பார்க்கல. ஆனா இன்னைக்கு ஒரு கரிசனையாக அவங்க தொடர்பு கொள்வதோ அவர்களுடைய நெருக்கம் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவதும் அந்த ஒரு கேள்வி பதிலுக்கு அவங்க ஏனென்றால் காங்கிரஸ் இல்லாமல் யாரும் இங்கு ஆட்சி அமைக்க மறுபடியும் மாதிரி அதை சொல்ல விரும்புறேன். காங்கிரஸ் ஆதரவு இல்லாமல் தமிழ்நாட்டிலே எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. அதனால் அதை உணர்ந்துதான் அதிமுக இதை செய்ய முயற்சிக்கிறது. இல்ல ஒண்ணு இல்ல, இப்ப எல்லா கட்சி தலைவர்களும் வெற்றி அடையணுங்கிற இலக்கு தான் வச்சு செயல்படுவாங்க. அதுல எந்த வழியில போறாங்களோ அவங்க போக வேண்டியது அவங்களுடைய கடமை, அது உரிமையும் கூட. ஆனா இங்க கலைஞருக்கும் சோனியா காந்தி அம்மையாருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை அநேகமா கீழ்மட்ட தலைவர்கள் உணரலின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அம்மா இவர் ஒரு தந்தை ஸ்தானத்துல வச்சு வாக்கு மாறாதவர் அப்படிங்கிற இடத்துல வச்சு பாக்குறாங்க. இன்னைக்கு இவங்க பெரும்பான்மை வந்ததால நெருக்கடி இல்லாம தப்பிச்சு மந்திரி சபை அமைக்க முடிஞ்சது. பெரும்பான்மை மட்டும் இல்லாம ஒரு நிலைமை இருந்திருந்தா இதே நிலைமையில தான் கலைஞர் அவர்கள் ஆதரவு, உறுதியான ஆதரவுன்னு சொல்லியிருப்பார். ஆனா மத்த கட்சிகள் இருக்கிறது அவங்க எல்லாம் எப்படி நிர்பந்தப்படுத்தி இருப்பாங்கிறத கொஞ்சம் கற்பனையில பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு மம்தா பானர்ஜி ரயில்வே துறை அமைச்சரா இருக்கிறாங்க. எவ்வளவோ நெருக்கடியை காங்கிரஸ் பத்தி விமர்சனம் பப்ளிக்கா பண்றாங்க. ஆனா என்றாவது ஒரு நாள் கலைஞர் பல குறைபாடுகள் மத்திய சர்க்காரிலே இருந்தால் கூட அதை விமர்சனம் செய்வதில்லை. குறைபாடு இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆன்லைன் பிசினஸ் இருக்கு. ஆன்லைன் பிசினஸ்ல நீங்க கொஞ்சம் அதிக அக்கறை காமிச்சீங்கன்னா இன்னைக்கு விலைவாசி உயர்வு குறையும். விலைவாசி இருக்கலாம். அதை நாங்க எப்படி சொல்றோம்னா கலைஞர்கிட்ட தனியா சொல்லுவோமே, குறைகள் இல்லாத தமிழக அரசு இல்ல, குறைகள் இல்லாத மத்திய அரசு இல்ல அவர் சொன்ன மாதிரி இல்ல. விலைவாசி உயர்வுக்கு ஆன்லைன் பிசினஸ் என்பது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது
என்பதை எல்லோரும் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் சொல்லவில்லை என்று பலர் சொல்லலாம். ஆனால் அவர் தனிப்பட்ட முறையிலே அங்கே சரியான முறையிலே அவர்களை அணுகி பல்வேறு பிரச்சனைகளை செய்து கொண்டிருப்பதை ரகசியமாகத்தான் செய்கிறார். ஒரு கூட்டணி அரசு என்று வந்தால் எல்லா விஷயத்தையும் போட்டு வெளியில போட்டு உடைக்க முடியாது. இப்ப பாமக சொல்கிற மாதிரியோ அல்லது நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்வது, மாயாவதி சொல்வது மாதிரியோ அவர் செய்வதில்லை. அதனால் தான் நம்பிக்கைக்குரிய தலைவர் என்று சோனியா காந்தி முதல் கொண்டு அன்னை இந்திரா காந்தி முதல் கொண்டு எல்லோராலும் பாராட்டப்பட்டு இன்றைக்கு தமிழகத்திலே கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டு காலத்திலே 2 லட்சம் கோடி ரூபாயை இந்த தமிழகத்திற்கு மத்திய சர்க்காரில் இருந்தும் மாநில சர்க்காரில் இருந்தும் கொடுத்துள்ளது. காங்கிரஸ் கொடுத்து நம்ம இல்ல நிகழ்ச்சியோட நிறைய பகுதி சார் கடைசியாக சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து நிகழ்ச்சியினுடைய நோக்கமே திமுக காங்கிரஸ் கூட்டணி தற்போது நிலவிட்டு இருக்கு. இந்த கூட்டணியில வந்து ஒரு மாறுபட்ட கருத்து வந்து காங்கிரஸ் கட்சியில ஏற்பட்டிருக்கு. அந்த கூட்டத்தில் பேசின வாயிலாக அந்த கூட்டத்தில் பேசிய தலைவர்களுடைய கருத்து அடிப்படையாக ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ணோம். இப்ப இதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களா இல்ல மாற்று வழியை தேர வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? நீங்க இல்ல திமுக இந்த பிரச்சனை இல்லையா, பிரச்சனை நீடிக்க வேண்டியது எல்லாரும் நினைப்பாங்க. உங்களுடைய கருத்து சொல்லுங்க சார். நிகழ்ச்சியில் நிறைய பகுதிகள் சுருக்கமாக உங்களுடைய கருத்து. தலைவி சோனியா அவர்களுடைய கருத்து தான் எங்களுடைய கருத்தாக இருக்க முடியும். நீங்க சொன்ன மாதிரி கட்சிக்குள்ள கட்சி ஜனநாயக முறையை வழக்கு முறையை தலைவர் ராகுல் காந்தி சொன்னது போல எங்களுக்கு பலவிதமான கருத்துக்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம். அதுல ஒன்றும் தவறும் இல்ல. சோனியா காந்தி நாளைக்கு அதிமுகவுடன் கூட்டணி